ஓம் குரவே சர்வலோகானாம் விஷே பவரோகினாம் நிதகே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் பொட்டங் பாசிர் சிவதுர்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். இன்று அதிகாலை 3:51 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று இரவு 9:34 வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனத்தை விடணும். அதே மாதிரி ஜாபில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வேலை ஆட்களுடன் மோதல் வேண்டாம். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாகனங்களால் சிலருக்கு ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் அல்லது நைட் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது, அன்லெஸ் இஃப் யூ ஹேவ் அன் எமர்ஜென்சி டு ட்ராவல் இட். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். ஜாபை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது கடன் வாங்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அன்லெஸ் இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மெரெயின் இன்ஜினியராக இருப்பவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள். குறிப்பாக பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செஃப்பாக குக்காக இருப்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மேனேஜராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், யோகா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சித்தா ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்கள் அல்லது சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரர்கள் நல்ல ஒரு சாதனைகளையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமை நிதானம் அமைதி தேவை. அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் போடும்போது எச்சரிக்கை தேவை. டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபுட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ், லெதர் பிஸ்னஸ் செய்பவர்கள், டயர் பிஸ்னஸ், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கிரானைட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும், பேசி தீர்த்துங்க. 3ஆம் நபரை கொண்டு வந்து விடாதீங்க, நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. வாழ்க்கை துணை
சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம், பூமி, காணி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இந்த கட்சியில் இருக்கலாமா, இல்லை வேற கட்சிக்கு போயிடலாமா அப்படின்னு கூட மனசில் ஓடும். அவசரப்பட வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, மனசுல சில குழப்பங்கள் வரும். அமைதி கொஞ்சம் குறைவா இருக்கும். ரொம்ப யோசிப்பீங்க. யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. ஆட்டோமொபைல் செகண்ட் ஹேண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், கார் சேல்ஸ், மெக்கானிக் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருங்க. அதே மாதிரி கால் சென்டர், பிபிஓ, டெலிகாம் செக்டரில் இருக்கவங்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, நிறைவான நாளாக இருக்கும். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய நாளாக இருக்கும். நான் இதை சாதிச்சிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு தெம்பு, தைரியம் இருக்கும். மனசில் இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் குறையும். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இருக்கும். பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் குறையும். இல்லை படித்து முடித்தாச்சு, ஒரு வேலை தேடிட்டு இருக்கோங்க, அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இல்லை மேலே ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பிஹெச்டி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆலய ட்ரஸ்டிகள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்லாம் அவசரப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடன் இருந்த மோதல் குறையும். அதே மாதிரி காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டிலே புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வீட்டில் வாங்கி போடுறது, இல்லை ஒரு டிவி வாங்கி வைக்கிறது, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ், சோஃபா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும். பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களால் சிலருக்கு எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன், புதன், சுக்கிரன் 3 பேரும் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். தைரியம், தெம்பு வரும். பணவரவு சிலருக்கு உண்டு. அதே மாதிரி மனசில் இருந்த குழப்பங்கள், ஒரு டென்ஷன், இல்லை ஒரு ஒரு மனசில் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறும் ஆக்சுவலாக. ஸோ பாசிட்டிவாக நீங்கள் இருக்கலாம். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, செக்யூரிட்டி கார்டாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும். நல்லதே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை நெகட்டிவாக எடுக்காதீங்க, பாசிட்டிவாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள்.
எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாது, டென்ஷன் படாதீங்க. உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும், பிபி எகிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா நம்ம அதை விட்டு ஒதுங்கிடணும். இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். காதலர்களிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுறவங்க, ஐடி ஸ்டாஃப், அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள், ஃபினான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா ப்ரமோஷனோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட பிரச்சனை பண்ணியவர்கள் சில பேர் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபாக கூட இருக்கலாம், அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். அது நல்லதுக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஜாதக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். தாய் தந்தையருடைய அன்பும் பாசமும் கிடைக்கும். குழந்தைகள் பிள்ளைகளுடைய கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் உண்டு. சொத்து வாங்கிறது விற்கிறது விஷயங்களுத்திலையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஸ்டபனாக இருக்காதீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள். அதே மாதிரி ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். தாயுடன் இருந்த மோதல் போக்கு குறையும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் நிறைய யோசிப்பீங்க, கரெக்டாக டிசைட் பண்ணிப்பீங்க. வீட்டிலே நல்ல சேஞ்சஸில் அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் போயிட்டு வரும்போது, வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சேஃப்டியை பார்த்துக்குங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனை குறையும். காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மெடிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கல்யாணம், விவாகம், திருமணமான சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் பொறுமை, நிதானம் தேவை. ஆண்கள் அவசரம் வேண்டாம். காதல் சில பேருக்கு கசக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.